Hello everyone, welcome to Sindhu Academy. In the video la enna paaka porom appadina 9th maths chapter 1 exercise 1.5 paaka porom. Okay va? So ila 8th sum solren. If a equal to y such that y equal to enna solranga a plus 1 divided by 2. And the a edukulla irukna which belongs to a whole number னு சொல்றாங்க. ஓகேவா? and a less than and equal to 5. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் சால்வ் பண்ணலாம். அதாவது a மட்டும் சால்வ் பண்ணலாம். பாருங்க a equal to என்னவாமா a plus 1 divided by 2 னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ஸ்மால் a இருக்கு இல்லையா? சோ இந்த ஸ்மால் a எதுக்குள்ள இருக்குன்னா less than and equal to 5 starting with a whole number. நம்ம whole number என்னன்னு தெரியும் இல்லையா? 0 1 2 3 4 and 5 வரும். என்ன இருக்கு கீழே ஒரு லைன் இருக்கு, அதாவது லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் டுங்கிற லைன் இருக்கு, அதனால 5 எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணிட்டு b கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, சப்போஸ் இந்த ஸ்மால் a வந்து ஃபர்ஸ்ட் 0வா இருக்கு, அந்த மாதிரி போடணும். ஓகேவா? சப்போஸ் a வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலால a ஈக்குவல் டு என்ன போடுவோம், a plus 1 by 2 இல்லையா? சோ அப்ப இந்த ஸ்மால் a க்கு பதிலா 0 மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். அப்ப 0 plus 1 divided by 2 அப்படினா 1 divided by 2. ஓகேவா? சோ 0 plus 1 1 divided by 2 னு வரும். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் a equal to 1 இருந்துச்சு அப்படின்னா பெரிய a என்னவா இருக்கும், 1 plus 1 divided by 2. அப்போ 2 divided by 2. இது கேன்சல் ஆகும் இல்லையா? சோ 2 ones are 2, 2 ones are 2. So answer 1. ஓகேவா? சப்போஸ் a equal to 2 இருந்துச்சு அப்படின்னா greater a என்ன இருக்கும், 2 plus 1 divided by 2. ஓகேவா? அப்ப 3 by 2. சோ இது கேன்சல் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட் a equal to 3 இருந்துச்சு அப்படின்னா greater a என்னவா இருக்கும், அதாவது கேபிட்டல் a என்னவா இருக்கும், 3 plus 1 divided by 2. ஓகேவா? அப்ப 3 plus 1 என்ன, 4 divided by 2. So cancel ஆகும், 2 ones are 2, 2 twos are 4. நெக்ஸ்ட் பாருங்க, a equal to 4 இருந்துச்சு அப்படின்னா இது என்னவா இருக்கும், 4 plus 1 divided by 2. அப்போ 5 divided by 2. So இது cancel பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் a equal to 5 இருந்துச்சு அப்படின்னா greater a என்னவா இருக்கும், 5 plus 1 divided by 2. ஓகேவா? அப்ப 5 plus 1 என்ன, 6 divided by 2 இருக்கும். ஓகேவா? அப்ப 2 ones are 2, 2 threes are 6. அப்ப ஆன்சர் என்ன, 3. ஓகேவா? சோ இதுதான் a வினுடைய வேல்யூஸ். சோ a equal to என்னென்ன வரும் அப்படின்னா 1 by 2, 1, 3 by 2, 2, 5 by 2, 3. ஓகேவா? சோ இதுதான் a வினுடைய வேல்யூஸ். ஓகேவா? இப்ப b பார்க்கலாமா? b பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. b equal to y such that y equal to 2n minus 1 சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ அப்போ 2 into n ல இருக்கு, minus 1 divided by 2. ஓகேவா? கமா இந்த n எங்க இருக்காமா, ஹோல் நம்பர்ஸ்குள்ள இருக்கு, which is less than 5. சோ இங்க equal to கொடுக்கல, அப்ப என்ன பண்ண கூடாது, 5 எடுக்க கூடாது. ஓகேவா? அப்ப பாருங்க b equal to என்ன சொல்லிருக்காங்க, 2n minus 1 which is divided by 2 சொல்லிருக்காங்க இல்லையா? சோ இந்த n எங்க இருக்கு அப்படின்னா which belongs to a whole number 0 1 2 3 4. அவ்வளவுதான். சோ 5 க்கு less than and equal to, சோ இந்த சிம்பிள் போட்டிருந்தாலே எடுத்துருப்போம், அவங்க இந்த சிம்பிள் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால 5 எடுக்க கூடாது. ஓகேவா? சோ இப்ப பாருங்க n equal to 0வா இருந்துருச்சு அப்படின்னா b equal to என்னவா இருந்திருக்கும், 2 into 0 minus 1 divided by 2வா இருந்திருக்கும். அப்ப 2 zeros என்னதான், 0 தான். அப்போ 0 minus 1 divided by 2. ஓகேவா? அப்ப ஆன்சர் -1 by 2. கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் அப்படியே போட்டிருக்கேன். ஓகேவா? சப்போஸ் n equal to 1 இருந்துச்சு அப்படின்னா b equal to என்னவா இருந்திருக்கும், 2 into 1 minus 1 divided by 2. அப்ப 2 ones are 2 minus 1 divided by 2. சோ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் இங்க பிளஸ்ல தான் இருக்கு, அப்ப 1 divided by 2வா வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் n equal to 2 அப்படின்னா b equal to என்னவா இருந்திருக்கும், 2 into 2 minus 1 divided by 2. அப்ப 2 twos are 4 minus 1 divided by 2. அப்போ 4ல இருந்து 1 போச்சுன்னா எவ்வளோ, 3 இல்லையா? அப்ப 3 divided by 2. ஓகேவா? நெக்ஸ்ட் n equal to 3 இருந்துச்சு அப்படின்னா b equal to என்னவா இருந்திருக்கும்,
2 into 3 minus 1 divided by 2. அப்ப 2 3s are 6 minus 1 divided by 2. அப்ப என்ன 5 by 2. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி n equal to 4 இருந்துருந்துச்சு அப்படின்னா b equal to என்னவா இருந்திருக்கும் 2 into 4 minus 1 divided by 2. அப்போ 2 4s are 8 minus 1 divided by 2. அப்போ 8 ல இருந்து 1 போச்சுன்னா 7. So 7 divided by 2. ஓகேவா? So therefore b னுடைய values என்னென்னு பாருங்க. minus 1 by 2, 1 by 2, 3 by 2, 5 by 2 and 7 by 2ங்கறத b னுடைய values. ஓகேவா? So obviously c னுடைய values இவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? So நம்ம எந்த வொர்க் அவுட்மே பண்ண வேண்டாம். c equal to என்ன சொல்லிருக்காங்க பாருங்க minus 1 minus 1 by 2 1 3 by 2 2 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா a minus b union c is equal to a minus b intersection a minus c கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம எப்பயும் போல இது LHS னோ இது RHS னு வெச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே பஸ் வொர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே இப்ப பாருங்க LHS is equal to என்ன ஃபார்முலா பார்த்தோம் a minus b union c இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ b union c is equal to b னோட வேல்யூ என்ன minus 1 by 2 1 by 2 3 by 2 5 by 2 and 7 by 2. இது b னோட வேல்யூ வச்சா யூனியன் எனக்கு இடம் இல்ல நான் கீழ எழுதிக்கிறேன். சோ c னோட வேல்யூ சொல்லுங்க minus 1 minus 1 by 2 1 3 by 2 2 கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ யூனியன் என்ன பண்ணுவோம் எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதுவோம். செட்ல ஒரே நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் மட்டும் எழுதுவோம் இல்லையா? சோ அப்ப பாருங்க minus 1 by 2 இங்கேயும் இருக்கு இல்லையா? சோ 3 by 2 இருக்கு 3 by 2 இருக்கு. சோ இதை வந்து நம்ம ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதிட்டா போதும். ஓகேவா? சோ minus 1 by 2 1 by 2 3 by 2 5 by 2 7 by 2 பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு minus 1 ஆல்ரெடி minus 1 by 2 எழுதிட்டானால வேண்டாம். சோ plus 1 3 by 2 ஆல்ரெடி எழுதியாச்சு வேண்டாம் and 2. ஓகேவா? சோ இதுதான் b union c னுடைய values. ஓகேவா? இப்ப பாருங்க மொத்தமா இது ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணலாம். a minus b union c. ஓகேவா? இப்ப a வினுடைய வேல்யூ எழுதிக்கலாம் 1 by 2 1 3 by 2 2 5 by 2 3 இது a வினுடைய வேல்யூ மைனஸ் நம்ம b யூனியன் c க்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? சோ இந்த வேல்யூஸ் எழுதிக்கலாம் minus 1 by 2 1 by 2 3 by 2 5 by 2 7 by 2 minus 1 plus 1 2. ஓகேவா? சோ a ல இருந்து b யூனியன் c மைனஸ் பண்றோம் அப்படினா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ plus 1 by 2 plus 1 by 2. ஓகேவா? 5 by 2 5 by 2 3 by 2 3 by 2 இங்க 2 இருக்கு. ஓகே சோ plus 1 plus 1. ஓகேவா? சோ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் மட்டும் தான் எழுதணும். ஓகேவா? சோ செகண்ட் செட்ல இருக்கற எழுத கூடாது. ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் வேல்யூ மட்டும் தான் ஆன்சர் மைனஸ் பண்ணும்போது. ஓகேவா? சோ 3 தான் இதனுடைய ஆன்சர். சோ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? RHS வொர்க் அவுட் பண்ணலாம். சோ RHS ஈக்குவல் டு என்ன சொல்லிருக்காங்க பாருங்க a minus b intersection a minus c கொடுத்திருக்காங்களா? சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணலாம். சோ a minus b equal to a வினுடைய வேல்யூ சொல்லுங்க என்னன்னு 1 by 2 1 3 by 2 2 5 by 2 3. ஓகேவா? சோ இதெல்லாமே a வினுடைய வேல்யூ மைனஸ் b வினுடைய வேல்யூ நான் கீழ எழுதுறேன் எனக்கு இடம் இல்ல. சோ minus 1 by 2 3 by 2 5 by 2 1 by 2 and 7 by 2 தான் b இனுடைய values இல்லையா? சோ மைனஸ் பண்றப்ப என்ன பண்ணிடுவோம் obviously நம்பர்ஸை கட் பண்ணிடுவோம். சோ plus 1 by 2 plus 1 by 2 3 by 2 3 by 2 5 by 2 5 by 2 போயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க பேலன்ஸ் மட்டும் என்ன பண்ணா போதும் எழுதினா போதும். ஓகேவா? பாருங்க ஃபர்ஸ்ட் செட்ல பேலன்ஸ் என்னென்ன இருக்கு 1 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட் பிராக்கெட் a minus c. ஓகேவா? a வினுடைய வேல்யூ சொல்லுங்க 1 by 2 1 3 by 2 2 5 by 2 3. ஓகேவா? மைனஸ் c னுடைய வேல்யூ சொல்லுங்க என்னன்னு minus 1 by 2 minus 1 plus 1 3 by 2 3
2. ஓகேவா? சோ இதெல்லாம் c னுடைய வேல்யூஸ். சோ இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, +1 +1 3/2 3/2. ஓகேவா? சோ இது கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிறத மட்டும் தான் ஆன்சரா கொண்டு வரணும். ஓகேவா? சோ 1/2, 5/2, 3. ஓகேவா? சோ இவ்வளவுதானே இருக்கு, எழுதியாச்சு. இப்போ இது ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? சோ a - b க்கு ஆன்சர் தெரியும், a - c க்கு ஆன்சர் தெரியும். ரெண்டு ஆன்சர்ல எது சேமா இருக்கும், அதாவது இன்டர்செக்ஷன் போட போறோம். அதை மட்டும் தான் இதுல எடுத்து எழுதுவோம் இல்லையா? அப்ப a - b இன்டர்செக்ஷன் a - c இல்லையா? சோ இப்ப a - b க்கு என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 1 2 3 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? இன்டர்செக்ஷன் a - c ல என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 1/2 5/2 3 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா? பாருங்க, ரெண்டுல எது சேமா இருக்கோ அது மட்டும் தான் எழுதணும் இன்டர்செக்ஷனுங்கிறப்போ. அப்போ 3 தான் என்ன எப்படி இருக்கு, சேமா இருக்கு இல்லையா? அப்போ ஆன்சர் 3 மட்டும்தான். சோ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1ல என்ன ஆன்சர் வந்துச்சு? 3 தான் வந்துச்சு. அப்போ ஈக்குவேஷன் 2ல என்னதான் வந்திருக்கு? 3 தான் வந்திருக்கு. அப்போ 1 = 2, அதாவது ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2. LHS ஓட ஆன்சரும் 3 தான், RHS ஓட ஆன்சரும் 3 தான். சோ LHS is equal to RHS, hence it is verified. அவ்வளவுதான். ஓகேவா? இவ்வளவுதான் இந்த சம். இந்த சம்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி படிங்க. தேங்க்யூ.